நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் பாருங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, எல்லாமே முருகான் தான் இருக்கும். கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. எல்லாருமே கேட்டது என்ன கேட்டீங்க? எல்லா கிரக பயிற்சி பாக்குறோம். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்களுக்காக இந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. போன வீடியோல முருகப்பெருமான ஸ்தலத்துல கொடுத்தோம். ஒரு வீடியோவிலே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா உங்க குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்தீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலா ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. பொதுவா பாருங்க, துலராசிக்கார ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா அந்த துலராசியை நம்ம கண்டிப்பா சொல்லணும். இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. பயங்கரமான உழைக்கக்கூடிய ஒரு திறமையான குணம் இந்த துலராசியை பொறுத்தா சூப்பரா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே சரி, பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம், நல்ல ஒரு திறமையான குணம் துலராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துலராசி என்பவர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சி, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்க போன இந்த 3 கிரக பயிற்சியை கண்டிப்பா பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த வீடியோ இருக்கும். முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்க வாழ்க்கையில சேஞ்ச் பார்க்க போகுது. ஏன்னா பொதுவா பாருங்க, இந்த 3 கிரகம் தான் அதிகம் ஒரு அமைப்புல இருக்கும். எந்த கிரக பயிற்சி இனிமே வராது. குரு பகவான் பயிற்சி ஆயிட்டார், சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார், இந்த ராகுகேது பயிற்சி ஆயிடுச்சு. இப்ப இடையில தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ராகுகேது பயிற்சி வரும். இந்த குறிப்பிட்ட நாள்ல பாருங்க, உங்களுக்கு எல்லாமே இந்த 3 கிரக பயிற்சி, இந்த குரு உச்சமாயி எல்லா கிரகத்தை பாக்குறதுனால இங்க ஒரு பலம் இருக்கு. அதனால சொல்றேன். ஆனா இந்த வீடியோ 3 கிரக பயிற்சியை ஒரே வீடியோவா உங்களை துலராசியை நான் பதிவு பண்றேன். கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கும் என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவும் இதுக்குள்ள இருக்குது. பாத்து இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 5ல ராகு இருக்காரா? பொதுவா ராகுகேது வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாதகத்தை பார்க்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எடுத்து வெளியில தூக்கி வீசுறதே இந்த ராகுகேது தான். ஒன்றும் இல்லை, ராகுதசை ராகு புத்தி வந்தா எத்தனை பேர் ஜாதகம் எடுத்து வேகமா ஓடுப்பாங்க. ராகு வந்து பெருசா பிரம்மாண்டமா கொண்டு போய் ஒருத்தரை டக்குனு கீழே சரி பண்ணிவிட்டோம். ராகு இது சரியா இல்லைன்னா ஜாதகத்துல. இதே ராகு ஒருத்தர் நல்லா இருந்தா டாப்ல பெரிய உச்சத்துல உட்கார வச்சுப்போம். கேது அப்படி கிடையாது. எல்லாமே துன்பத்தை கொடுத்து கடைசியில இன்பத்தை கொடுக்கும். இது கேதுடைய ஸ்பெஷல். ஒரு எல்லா கலையிலும் அப்படியே ரசிக்க வச்சு எல்லாமே கத்து கொடுக்கும். கேது இருந்தா ஞானம் இருக்கணும் அர்த்தங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எங்க இருக்காரு கேது? 11 இருக்காரா? 5, 11 உபஜயஸ்தானத்துல ராகு கேது இருக்கு. திரிகோணஸ்தானத்துல ராகு, உபஜயஸ்தானத்துல லாபத்துல கேது. நல்லா பாருங்க, கிரகம் இப்ப நல்லா இருக்காதா? அடுத்து பாருங்க, நேரா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா? எது 6ல சனி, அதாவது குருவுடைய வீட்டுல. இதை மறந்துடக்கூடாது. குரு வீட்டுல சனி பகவான் உட்காந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு, 10ல குரு. நல்லா பாருங்க, எந்த கெட்ட இடத்துல எந்த கிரகம் இல்லை பாத்தீங்களா? கேந்திர யோகத்துல எல்லா கிரகம் 6, 10 கேந்திர யோகத்துல இந்த குருவும் சனியும் இருக்கிறாங்க. ஒண்ணு திரிகோணஸ்தானத்திலையும் லாபத்திலையும் இந்த ராகு இது இருக்கு. இதான் கிரகத்துடைய பொசிஷன். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு 3-4 மாசம் அப்படியே பின்னாடி பேக்ல போய் பாருங்க. இந்த குரு பகவான் நேரு 9ஆம் இடத்துல இருந்திருப்பாரு. இப்படி 9ஆம் இடத்துல குரு இருந்தாவே இங்க 2ஆம் இடத்துக்கு அது 6, 8ஆ வரும். நல்லா பாருங்க, உங்களுடைய பேச்சுல கவனமா இருந்துக்கணும். நான் சொல்ல 2-3 மாசம் முடிய எடுத்து பாத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மட்டும் பாருங்க. வேலை உத்தியோகம் நிரந்தரமா வேலை இருந்தா மட்டும் பாருங்க. 3-4 மாசம் முடிய நிரந்தரமா உங்க வேலை இருந்துச்சா, இல்ல வேலையை மாத்தினீங்களா? 4 மாசம் 5 மாசத்துல வேலையை நீங்க மாத்திருப்பீங்க. கடன் இருக்கும். நல்லா பாருங்க, கடன் இருந்திருக்கும். எப்படி? கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கேஸ் உங்க மேல முடிவா இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கண்டிப்பா வரும். இல்ல அம்மாவுடைய உடம்பு மருத்துவ செலவு, இல்ல வண்டி வாகனம் வீண் செலவு, இதெல்லாம் எடுத்துக்கங்க. வண்டி, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், 4 பயணங்கள் மூலமாக ஒரு அலைச்சல், மன உளைச்சல் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய சகோதரர் ஒரு விட பிரச்சனை இருக்கும். தாய்மாமா ஒரு விட பிரச்சனை இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மேல் படிப்பு, பட்ட படிப்பு நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனா எக்ஸாம் ரிசல்ட் ரீசெண்டா வந்திருக்கும் பாருங்க, பெருசா ரிசல்ட் இருந்திருக்காது. இது மாதிரி ஒரு தடங்களை கொடுத்துருக்கோம். மேல் படிப்பு நினைச்ச இடத்துல சீட்டு கிடைச்சிருக்காது. அரசியல் அரசாங்கத்துல ஒரு சரிவை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர்.
ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும், தொழில் சரியா இருந்திருக்காது. எப்படி தொழில் சரியா இருக்காது, ஒரு தடங்களை சந்திப்பேன், மீன நிறைய பேருக்கு மருத்துவ செலவு ஒரு சில பேர் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே அப்படியே துளாராசிக்கு நம்ம அடுக்கடுக்கா சொல்லலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, யாருடைய பிரபுஜாத தசாபத்திலையோ இது மாதிரி நிகழ்வு அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. ஏன்னா அதுக்கு அதிகமா நமக்கு ஜாதகம் கொடுத்ததே இந்த துளாராசிக்காரங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் எனக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, துளாராசியுடைய சப்ஸ்கிரைபர் எடுத்தா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர். இன்னமும் சொல்றேன், உங்க அண்ணன், தம்பி, தங்கை எல்லாரையும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய சேனல். என்னுடைய சொந்த யூடியூப் சேனல். நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. முருகனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இப்ப பாருங்க, எடுத்தவொன்னு என்ன சொன்னேன், இந்த 3 கரை பற்றி ஏன் ஒரே வீடியோல கொடுக்குறேன் தெரியுமா? நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியும், ஒரு விஷயத்த கரெக்டா முடிவு பண்ணி இறங்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அதுக்கான நேரம் உங்களுக்கு வரும். இப்ப எதை வச்சு நான் சொல்றேன், வீடு இடம் போய் வாங்குவீங்க. 10ல குரு இருக்கா? 10ல குருனா இடம் பூமி சொத்துல, 10னா தொழில், நம்முடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து. 10ல குரு எங்கே பாக்குது? நேரம் 4ஆம் இடத்தை பாக்குதா? அப்ப வீடு இடம் பூமியை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்க வைக்கும் இந்த குரு பகவான். யாருடைய நட்சத்திரம் நிற்கும் தெரியுமா? உங்களுக்கு இடபூமி சொத்தை காட்டக்கூடிய எதுனா சனி பகவான் தான். அவருடைய நட்சத்திரம் இருந்து குரு பகவான் 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பாக்குறாரு. ஒண்ணா அடுத்து எங்க 2ஆம் இடத்தை பாக்குறாரா? 2னாவே இடம் பூமி சொத்து தான். 10ல குரு வாங்கிதான் ஆகணும். இடம் பூமி வீடுல நீங்க காசு பணத்தை போட்டுதான் ஆகணும். கடன் வாங்கியாச்சு நீங்க போட்டுதான் ஆகணும். இதான் விதி, இதை யாருனாலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. கேஸ்னா 6ஆம் இடத்தை போய் பிடிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ்னா 6ஆம் இடம் தான் வழக்கு. பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னா 6ஆம் இடம் தான். அந்த கேஸ் ஏன் இப்போ நல்லபடியா தீர்ப்பு வரும் தெரியுமா? புதனுடைய சாரத்துல, அறிவிக்காரன் புத்திக்காரன் சாரத்துல, 9ஆம் வீட்டு சாரத்துல, புதனுடைய நட்சத்திரத்துல யாரு போறது? சனி பகவான் போறாரு. எங்க பாக்குறாரு? 8ஆம் இடத்தை. உங்களுக்கு பிரச்சனை ஸ்தானத்தை 8 வம்பு வழக்கு போய் அவர் பாக்குறாரு. 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்குறாரு. பாருங்க, புதனுடைய சாரத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கலாம். உங்க உள்ள வழக்கு கேஸ்ல ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு பக்கம் தீர்ப்பு வரும். அடுத்த ஒரு பார்வை எங்க போறாரு? 12ஆம் இடத்தை போறாரு. பிரச்சனை ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு சனி பகவான். 8, 12, 2 பாப்பாரு. சாரி, 8, 12, 3 பாப்பாரு. அப்ப உள்ள வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு காட்டு. 6ஆம் இடத்து சனி எல்லாம் பாருங்க, சனி பவன் ஜாதகம் நல்லா இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. இது என்னங்க இப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, ஆனா நடக்கலன்னு சொல்லுவீங்க. உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா 100க்கு 100% நடக்கும். ஏன்னா சில பேர் பிறந்தல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகம் மறைவுல இருக்கும். ஒண்ணு கிடையாது, குரு நல்லா பலமா இருக்குது. அதனால உங்க குரு பாக்குறதுனால இவ்வளவு பிரச்சனை சால்வ் ஆகுங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். வேற ஒண்ணு கிடையாது. குழந்தை பாக்கியம், திருமண ஸ்தானத்தை பத்தி கவலைப்படாது. திருமணம் நிறைய பேருக்கு நடக்காதவங்க திருமணம் நடந்துடும், கவலைப்படாது. துளாராசியை பொறுத்தவரை நடக்காத திருமணம் இப்ப நடைமுறைக்கு வரணும் எழுதிய கொடுத்துருவேன். திருமணஸ்தானாதிபதி யாரு? செவ்வாய் தானே. ரீசெண்டா 2, 4, 3 மாசத்துல பாருங்க 11ஆம் இடம் லாபத்துக்கு வந்துருவாரு. திருமணத்துல எந்த ஒரு பிரேக்கிங் இது மாதிரி கொடுத்தாருங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க, கொடுப்பாருங்க. ஒரு 2, 3 மாசம் ஒரு பிரச்சனை மாதிரி இருந்திருக்குங்க. இது இனிமே இருக்காது. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வருங்க. நண்பர்கள் கூட்டாளி நிறைய நல்ல விஷயத்த பார்ப்பீங்க. மனைவி பேர்ல இல்ல கணவன் பேர்ல சொத்து வாங்குவீங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன். இப்ப எடுத்து வேணா சொல்லுவீங்க, வேலை உத்தியோகம் உங்களுக்கு சாதகமாக இந்த கிரகத்துடைய அமைப்பு பக்காவா இருக்கு, விட்டுறாதீங்க. பழைய வேலையை தூக்கி போட்டு புது வேலையை கொடுப்பாரு குரு. எப்படி? பழைய வேலையை தூக்கி போட்டுட்டு புது வேலையை இப்ப கொடுக்க போறாரு. இது நடந்துரும். 2, 3 மாசத்துல கண்டிப்பா நடந்துரும். குரு உச்சத்துல இருந்து, எப்படி? குரு உச்சத்துல இருந்து 9ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல, 12ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல எப்ப போறாருன்னா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 10ஆம் தேதி போறாரு. அப்ப பாருங்க, 9ஆம் இடங்கிறது மேல் ப்ரொமோஷன் நம்ம கிடைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப். அடுத்து 12ஆம் இடங்கிறது வெளிநாடு வெளியூர். அப்ப வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷனை அள்ளி கொடுத்துரும். ஏன்னா வெளிநாடு ஸ்தான அதிபதியை சனி பகவான் நேரா 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அதனால வெளிநாடு வெளியூர் யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும். 8ஆம் இடத்தையும் ஒரு 3ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். வேலை உத்தியத்துல ஒரு சேஞ்ச் நீங்க பண்ணிதான் ஆகணும். எழுதியே வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிருப்பீங்களா, பண்ண போறீங்க. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க எழுதி ரிசல்ட் உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கு. மத்திய அரசாங்கம் கண்டிப்பா வேலை கிடைக்கும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் உங்க பக்கம் சாதகமா வரும். 11ல கேது சொன்னேன் பாத்தீங்களா, கேது சுயசாரம் வாங்கி நிற்குது. இந்த ராகு கேதை எடுத்தோன்னு சொல்றேன். 5ல ராகு அவர் பாருங்க செவ்வாயோட சாரத்துல போவார். சூப்பரா இருக்கும். மனைவிக்கோ கணவனுக்கோ அரசாங்க வேலை வரணும், வேலை உத்தி நல்ல ஒரு மாற்றம். குழந்தை பாக்கியம் ஆல்ரெடி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார், கவலைப்படாதீங்க. திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அபிட்ரன்ஸ்ல சதயத்தை செவ்வாயோட சாரத்துல போறாரு. 2ஆம் வீட்டு 7ஆம் வீட்டு சாரத்தை பாரு. திருமணம் பண்ண குழந்தை பாத்தீங்கன்னா அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. இடபூமி சொத்தை வாங்க வச்சிருவாரு. சொத்துல உள்ள வில்லங்கத்தை சரி பண்ணி கொடுப்பாரு. இதான் இங்க நடக்கும். ராகு செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு. தாத்தா சொத்து உங்க பக்கம் எழுதப்படும், உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். எழுதி வச்சுக்கோங்க, மனசுலேயே வச்சுங்க, கண்டிப்பா நடக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதபாத தசாபதி எடுத்து பாருங்க. யோகம் அடிக்க பாருங்க, ஜாக்பாட் யோகம். அதுக்காண்டி அதிலே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதபாதம் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100க்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். கவலைப்படாதீங்க. லாட்ரி யோகத்துக்கு நான் பர்ஃபெக்டா சொல்லுவேன். அடிக்க போது நான் சொல்லுவேன், நீங்க கெட்டது சொல்ல முடியாது.
11ஆம் இடத்த கேது அள்ளி அள்ளி கொடுக்கணும். கேது போல் நான் சொல்லல, கேது போல் கெடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்ப அதுக்கான நேரம் சூப்பரா வேலை செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, 2ஆம் இடத்தை யார் பாக்குறது? குரு பாக்குறாருங்க. காசு பணத்துக்குள்ள குரு பாக்குதுங்க. கண்டிப்பா லாட்ரி இருக்குங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணா கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். புதுசா தொழில் பண்ணி பாருங்க, தொழில இப்ப நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தொழில நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா உண்டு. இரும்பு சார்ந்த வேலை நிறைய பேர், மருத்துவர்கள், அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே பட்டைய கிளப்பு. ஏன்னா துளாராசிக்கு அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே நல்லா சூப்பரா நல்ல ஒரு பரிமாணமா இருக்கு. ஏன்னா அந்த 3 கிரகமும் உங்களுக்கு நல்லதான் செய்யுது. நீங்க ஜாதகப்படி தசாபதி ஒன்றும் பார்த்துக்கிட்டு கரெக்டா முடிவுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் கெட்டது நடக்கணும், எல்லாருக்குமே ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மா காலம் வந்து கண்டிப்பா அந்த கர்மாவை தாண்டி தான் வரணும். தசாபதி மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன்களை போமா, முதல் நட்சத்திரம் என்ன வருவாங்க? சித்திரை. தைரியமான குணம் இருக்குமா? பயங்கரமா தைரியமா இருப்பாங்க. எதுலையுமே திறமையான குணம், தைரியமான குணம், புத்திசாலி குணம் நிறைய இருக்கும். சித்திரை பிறந்த என்ன எல்லாத்துக்கும் சொல்றீங்க, டாப்பா இருக்கு. இப்ப யோகம் சூப்பரான யோகம் இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும். நான் சொல்ல சித்திரையில பிறந்தவங்களுக்கு இப்ப குடும்பத்துல நல்ல காரியம், நல்ல விஷயம், இடம் வருது, பூமி வருது, கணவனை ஒற்றுமை வருது, படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலம் வருது, தொழில் மாற்றம் வருது, எல்லாமே நல்லதா. அந்த 3 கிரக பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் கொடுக்கும். ஏன்னா நட்சத்திர அதிபதி வருது பார்க்கும்போது இன்னும் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் ஒரு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போது நல்ல ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் விட்டத்துல பிறந்தவங்க எனக்கு நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. யாரு? இந்த சித்திரத்துல பிறந்தவங்க. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. சித்திரத்தில் அனைவருக்கும் சொல்லி நல்ல யோகம் தேடி வரும். அடுத்து சுவாதியில பிறந்தவங்க கவலையப்படாதீங்க, நல்ல காரியம், நல்ல விஷயம் நடந்துடும். இன்னும் குடும்பத்துல பணம், பொருள் சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்ப தெரியுமா நான் சொல்றது? இந்த டேட்டுக்கு அப்புறம். எப்பனா கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயோட சாரத்திரம்ல இடம், பூமி, குடும்பம், நல்ல வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சுகமா வாழக்கூடிய அமைப்பு, வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன், மருத்துவத்துறை, அடுத்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் டாப்பா இருக்கும் பாருங்க. சுவாதியில பிறந்தவங்க சொல்றேன். ஏன்னா சுவாதியில பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் நிறைய சுவாதியில பிறந்தவங்க. இப்ப எல்லாமே டாப்பா இருக்கு பாத்துங்க. அடுத்த விசாரணை பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் விசாரத்துல பிறந்தவங்க. இனிமே விசாரணத்துல பிறந்த எல்லாத்துக்குமே சூப்பர் டைம், பக்கா வேலை செய்யும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இன்வென்ட் இல்லை, ரொம்ப என்னடா லைஃப் அப்படிங்கிறது ஒரு சிந்தனைக்கு போனதுயான அந்த விசாரத்துல பிறந்தா ரொம்ப ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம் எல்லாமே வாழ்க்கையில இருந்துச்சு. இனிமே இருக்காது, இனிமே இருக்காது, எல்லாமே நல்லதா வரும். இனிமே இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் ஆகுது, எல்லாமே சூப்பரா இருக்கு. விசாகத்துல பிறந்த எல்லாமே டாப்பா வருவீங்க. ஏன்னா நல்ல ஒரு டைம், நல்ல ஒரு பக்கமான டைம், சூப்பரா வேலை செய்யுது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த விசாகத்துல பிறந்தவங்க, அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்தது இந்த விசாக நட்சத்திரம் தான். இனிமே எல்லாமே நல்லதா சூப்பரா இருக்கும். பாத்துக்க வரக்கூடிய 3 கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.